ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம SCIHUB பயன்படுத்தி எப்படி பெய்டு ஜேர்னல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு IEEE ஜேர்னலை எப்படி SCIHUB மூலிமா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலான்னு உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாங்க, நீங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு கூகுளில் IEEE எக்ஸ்ப்ளோர்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி IEEE எக்ஸ்ப்ளோர் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு என்ன ஜேர்னல் வேணுமோ அந்த ஜேர்னலுடைய டைட்டிலை நீங்கள் அங்கே டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு டைப் பண்ணுறேன். க்ளவுட் கம்ப்யூட் டைப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சர்ச் ஆப்ஷனில் கிளிக் பண்ணும்போது அது ரெலவெண்ட்டான டைட்டில்ஸ் நமக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். அந்த டிஸ்பிளே ஆகிற ஒவ்வொரு டைட்டில் பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா லாக் சிம்பிள் இருக்கும். அந்த லாக் சிம்பிள் எல்லாமே லாக் ஆகி தான் இருக்குது. அந்த லாக் சிம்பிள் அன்லாக் ஆனால் தான் நம்மளால் அந்த பேப்பரை ஃபுல் டெக்ஸ்ட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இதை நம்ம ஸ்க்ரால் பண்ணுறோம். ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே நம்ம டைப் பண்ணது பார்த்திங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் ரெலவெண்ட்டான ஜேர்னல்ஸ் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு ஜேர்னல் டைட்டில் பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா லாக் சிம்பிள் இருக்குது. அந்த லாக் சிம்பிளை கிளிக் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகலை. ஃபுல் டெக்ஸ்ட் அக்சஸ் பண்ணணுன்னா நமக்கு பே பண்ண சொல்கிறாங்க. நம்ம இதை பே பண்ணாமல் எப்படி அக்சஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த டைட்டிலை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணும்போது அந்த ஜேர்னலோட அப்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் நமக்கு ஓப்பன் ஆகும். அந்த அப்ஸ்ட்ராக்ட் கீழே பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டா டேட்டாவை கிளிக் பண்ணும்போது அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு DOI அப்படின்னு ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பரை நம்ம ஷேர் பண்ணி காப்பி பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், DOI நம்பர் இருக்குது. அதை நம்ம ஷேர் பண்ணி காப்பி லிங்க் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணிடுறோம். இதை காப்பி பண்ண பிறகு ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணுங்கள். அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா SCIHUB அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இந்த SCIHUB பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட். இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நம்ம எந்த ஒரு பெய்டு ஜேர்னலையும் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கு SCIHUB ப்ராக்ஸி சர்ச் லிங்க் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணணும். இப்போ SCIHUB லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னாக்கா என்டர் URL ஆர் DOI அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல நம்ம காப்பி பண்ண DOI நம்பரை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் இங்கே ஓப்பன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணும்போது டவுன்லோடிங் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நம்ம பேப்பர் வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த வெப்சைட்டில் என்ன டைட்டில் நம்ம அங்கே IEEEல சூஸ் பண்ணுமோ அதே ஜேர்னல் டைட்டில் இங்கே ஃபுல் பேப்பரும் நமக்கு ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 15 பேஜஸ் இருக்குது. இந்த 15 பேஜஸும் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதே மாதிரி IEEE மட்டும் இல்லாமல் ASME, ASCE, ஸ்ப்ரிங்கர், எல்ஸ்வேர்னு ஆல் டைப் ஆஃப் பெய்டு ஜேர்னல்ஸையும் நம்ம ஈஸியாக SCIHUB மூலிமா நம்ம டவுன்லோட் பண்ணலாம். அதுவும் வித்தவுட் பேமெண்ட். ஒரு சில ஜேர்னலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த DOI நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்காது. அந்த மாதிரி DOI நம்பர் இல்லாத ஜேர்னல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த URLல கொடுத்துருக்கிற லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி SCIHUBல பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் டெக்ஸ்ட்டும் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பெய்டு ஜேர்னலையும் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.